மிஸ்ட்ரி ஸ்னெயில் நம்மகிட்ட முட்டை வச்சிருந்ததுல்ல, 16ஆம் தேதி முட்டை வச்சிருந்தது. கரெக்ட்டா 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹேட்சிங் ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது வந்து நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். அப்பதான் அந்த ஹேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆயிருந்தது. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6:15 இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்னெயில்ஸ் வந்து ஹேட்ச் ஆயி, அதிலேயே தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே குட்டி குட்டியா அழகா இருந்துச்சு. கடைசியா ஈவ்னிங் ஒரு 4 மணி இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஹேட்ச் ஆயி, அதுலருந்து விழுந்து, அந்த டப்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. விழ்றதே பாருங்க அழகா இருக்குதுல்ல. நான் கூட மேல மட்டும் தான் எக்ஸ் இருக்கும். கீழ தான் வந்து ஏதோ சப்போர்ட்க்கு இருக்கு அப்படின்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா ஃபுல்லாவே எக்ஸ் தான். ஸோ ஏகப்பட்ட ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹேட்ச் ஆயி வந்திருந்தது. உண்மையிலேயே செமையா பார்த்தீங்கன்னா இருந்தது. டைமிங்கோட சொல்றதுக்கான காரணம், இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இப்ப கடைசியா இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா விழுந்திருக்கு பாருங்க. இது வந்து அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/4 இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்து தான் இது எல்லாமே கீழ விழுந்திருந்தது. அப்புறம் மொத்தமா கொஞ்சம் கீழயே ஃபுல்லா விழுந்துட்டு பாருங்க. ஸோ அதுவரைக்கும் நல்லாவே எல்லாமே கிளியராவே எல்லாமே ஹேட்ச் ஆயிருந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டப்ல இது அந்த அளவுக்கு நல்லா ஹேட்ச் ஆயி வந்தது எல்லாமே. இதுக்கு இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடர்டு ஃபுட் தான் பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். பெல்லட்ஸே நல்லா பவுடர் பண்ணி அதுதான் பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். ஏன்னா, டப் உள்ள தான் இருக்குது வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுனால பெருசா இதுக்கு வந்து ஃபுட் எதுவும் கிடைக்கிறதில்ல. ஆல்கே அந்த மாரி இருந்தா நல்லாருக்கும் இல்லையா? அதுக்காக பவுடர்டு ஃபுட் தான் பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு இதோட அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.